அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட்டையும் பார்த்தாச்சு. ஆன்சர் கீ பார்த்தாச்சு. எல்லோரும் அடுத்த கட்டமாக உங்களுடைய இப்போ ஸ்கோரை பார்த்துருப்பீங்க. இப்போ கட் ஆஃப் மார்க் என்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் இருக்குது. ஸோ கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்த்து ஓரளவுக்கு ரொம்பவே குழப்பத்தில் தான் இருப்பீங்க. ஸோ அந்த குழப்பத்தை தெளிவு வைக்கிற மாதிரியும் ஒரு கிளாரிட்டிக்காகவும் சில அப்டேட்ஸை உங்களுக்கு டோட்டலாக சொல்லிடுறேன். அது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு மேலும் கேள்வி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணி டீட்டெயிலாக பேசலாம். இப்போ முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு தேவையானது என்ன எல்லோரும் கேட்குறது அப்படின்னா வேக்கன்சி உயர்வு பற்றின கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்படுது. இப்போ கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேக்கன்சி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை ஆசிரியர் தரப்புலேருந்து நிறைய வைக்கப்பட்டது. அதனுடைய எதிரொலியாக நிறைய நியூஸ் சேனல்ஸில் செய்தி ஊடகங்களில் நிறைய செய்தி சேனல்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும், காலி பணியிடத்தை நிரப்பணும் அப்படின்ற கோரிக்கை, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணுன்ற கோரிக்கை சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லா ஊடகத்துலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அரசின் செவிகளுக்கு இது போய் சேராமல் இருக்காது, கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் இதற்கான தீர்வு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை என்பது கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ரைட், அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னாக்க, இப்போ எஸ்ஜிடிக்கான சிவி லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிவி லிஸ்ட்டில் தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் அந்த சிவி லிஸ்ட் தராங்க பார்த்தீங்களா, அந்த சிவி லிஸ்ட்டில் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ கட் ஆஃபு, எவ்வளோ சில சிவி லிஸ்ட்டில் எவ்வளோலேருந்து கூப்பிட்ருக்காங்க என்ன ஏதுன்ட்டு. இதுவரை கட் ஆஃப் சம்மந்தோட ஒரு குழப்பத்தோடைய தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்றது புரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் சில தினங்கள் தான், சில வாரங்கள் கூட சொல்லலை, சில தினங்களில் வந்துடும். நாட்கள் கணக்கு தான் சொல்கிறேன். சில தினங்களுக்குள்ளார இந்த செலெக்ஷன் பட்டியல் வந்துடும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான செலெக்ஷன் பட்டியல். ஸோ அதனால் அதுவரை கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட குழப்பம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். அதே மாதிரி கட் ஆஃப் இருக்கிற மார்க்கு நிறைய பேர் சொன்ன மார்க்கு இந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் கண்டிப்பாக ஹையாக தான் சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் குறையும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன, ஏன் குறையுன்றதுக்கான விஷயம்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் இருக்கும். ரைட்டாக, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே சமயம் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில தினங்கள்லேயே உங்களுக்கான அடுத்தடுத்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான புதிய தகவல்கள் மற்றும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.